வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சண்டே எப்படி போச்சு? என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் இன்னைக்கு சிக்கனும் மீனும் முடிஞ்சு போச்சு. நைட்டு கொஞ்சோண்டு இருக்குது, அதே ஒரு தோசை ஊற்றி தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக ஐ திங்க் ஸோ புதன்கிழமை நான் திருப்பதிக்கு போவேன்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா கொஞ்சம் திருப்பதி காலியாக பார்த்து திருப்பதி காலியாக இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மேபி அது ஒரு வேண்டுதல் தள்ளி போகுது, போகலான்ட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா திருப்பதி போய்ட்டு அங்கே கமெண்ட் பண்ணுங்க. திருப்பதியில் சீனு ஒரு பிரதர் ஒரு அடிக்கடி கமெண்ட் பண்ணுவார். சீனு பிரதர் திருப்பதியில் தான் இருக்கீங்க, திருப்பதியில் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புதன்கிழமை டோட்டலாக கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தர்மதாசத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பார்க்கறதா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. ஐ திங்க் ஸோ புதன்கிழமை போகலான்ட்டு இருக்கேன் நான். அது வேண்டது இல்லையா, தள்ளி போயின்ட்டுருக்கு. போயிட்டு வந்தால் தான். அப்புறம் என்ன விசேஷம்? அதே மாதிரி சீனு பிரதர் நீங்கள் தான் கவுண்ட் பண்ணியிருந்தீங்க. சிக்கன் வந்து 160 ரூபா 140 ரூபா போட்டுரும். அவ்வளோ கம்மியாக திருப்பதியில். எங்கள் 220 ரூபா 250 ரூபா ஒரு நாமக்கல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நாமக்கல் தான் கோழி எங்கள் நாமக்கல் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லிக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, கீழே போகலாம் வாங்க. தம்பி ரெடியாக இருப்போம். டிஃபன் கொடுத்துட்டு அவங்களுக்கு பேசிட்டு. கோழி பண்ணை முட்டைலாம் எங்கேருந்து வருது? நாமக்கல் முட்டைலாம் இங்கே ஒரு முட்டை இங்கே வந்து 5 ரூபா 50 காசு, 6 ரூபா, இன்னும் 6 10 நான் வாங்க முட்டை. இன்றைக்கி அங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்குது. இங்கே 6 ரூபா ஒரு முட்டை, அங்கே எவ்வளோ? நாமக்கல்ல ஒரு 5 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இல்லையா? சரி, ஓகே, கீழே போகலாம் வாங்க. நம்மளும் நாமக்கல்லாம் போகணுன்னு ஆசை. அந்த ஊர் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. ஆமாம், அந்த வாஷ் பேஸில் போய் விளையாடுவோம். தேட்டி தெல்லாவே டிங் 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 மாவரி முசா தாத்தா காய் டிங் டிங் காய்கிற மாவரி டே மாவரி மாவரி தாத்தா சூரிய போரா சார் தாத்தா இல்லை ஐயா. சூரிய நான் கேளு வா. ஏய் விளாட்றான், பயங்கர கவலை பண்ணுறான். சரி, வாழைப்பழம் இருக்கா? வேறு என்ன வேணும்? என்ன செல்லு? என்ன செல்லுண்ணா? ரேடியோ செல்லா? சின்ன செல்லா பெரிய செல்லா? சரி, வாங்கி வரேன். எவ்வளோ தெரியல, வாங்கி வரேன். எத்தனை வேணும்? இந்த வாங்கி வரேன். ஊருக்கிட்ட பயங்கரம் விளாடுவான். அதுக்கு மேலே விட்டு வந்துட்டான். அவங்க அம்மாக்கிட்ட ஒரு செகண்டு தான் தண்ணியில் கை வைப்பான். மாவீரன் கத்தியே எடுப்பான் சூரி. இந்த பெரிய பேட்ரி இந்த கடையில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. பையா, பெரிய பேட்ரி இருக்குது நம்மகிட்ட, 2 கொடுங்க. இருக்கா? 2 எவ்வளோ பையா? 40 80. ஓகே வா. அந்த பேட்டை கைட்டு போடு. நீயே மாற்றிருவியா? அதான் நகத்தை வளர்த்து வச்சுருக்கிய. ஏய் சரிந்தா, இது மேலே இருக்கிறத கைட்டணும். டாப்பை கைட்டு தான் போடணும். கைட்டு தட்டேன். சரி, ஓகே, எடுக்கிறேன். எப்படி போட்டு பார்க்கலாம்? எந்த பக்கம் நெகட்டிவ், எந்த பக்கம் பாசிட்டிவ் தெரியுதா உனக்கு? போட்டு கரெக்டாக பார்க்கலாம். இன்னும் சொல்கிறான். இல்லை தப்பாக போடுறேன் பார்க்குறேன். இப்படி போடணும். தப்பாக போட்டேன்.
இது வந்து அந்த பக்கம் வரணும். எப்பவுமா இப்படி போடணும். இந்த பாரு ப்ரெஸ் ஆகுது இல்லையா, இது வந்து இந்த பக்கம் போடணும். ரெடி, ஆன் பண்ணு. பாட்டு ஓகேவா? ஆஃப் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டியா? யார் ஆன் பண்ணது? நான் தான். அவனுக்கு ஃபோன் டச் பண்ணணும்னு ஆசை. சரி ஓகே, ஓகேவா? ஆ தெரியுதா? மூஞ்சி தெரியுதா? வணக்கம் சொன்னியா? வணக்கம். ஆ ஓகே. அப்பா அம்மா வணக்கம். அப்பா அம்மா நாளைக்கு நிக்க நாளைக்கு நிக்கி காப்பி நைட்டி இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு புஞ்சி லட்டு கேட்டத்தை படப்பு கோக்காய் முக்காய் கோக்காய் கோக்காய் கொத்தமல்லி ஓகேவா? பொட்டேட்டோ பொடி முட்டை தோச்ச முட்டை உக்கக்காய் முக்கக்காய் மேவரிங்க வெளியே அவங்க அம்மா வாக்கிங் கொண்டு போயிட்டாங்க. சும்மா தானே போனோம். இவங்க வந்தான்னா அந்த இடத்துலயே தான் நோண்டிடுவான். என்ன தண்ணியில் போய் கரடா பண்ணுவான். இனினா கத்துவேன் மாவீரன் இவங்க மூட விளையாடுவாங்க. பீ பேண்ட் போட்டான் அதில் தண்ணியில். சரி ஓகே. அப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்டேன். திருப்பதியில் இப்போதைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கான். இன்னைக்கு கூட்டம் இருக்கான், நாளன்னைக்கு கூட்டம் இருக்கும். புதன்கிழமை கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். 300 டிக்கெட் வாங்கினா 1 ஹவர் சாமி பார்த்துறாங்களாம். தர்பதேசத்தில் போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் 2 மணிலேருந்து 3 மணி நேரத்தில் கடன்னு போதும். இப்போதைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. ஏன்னா சுரேஷ் அண்ணா நீங்கள் புதன்கிழமை வந்தீங்கன்னா ஈஸியாக தர்மதர்சன சாமியை பார்த்துலாம். புக் எதுவும் பண்ணல, நேராக போய்ட்டு மொட்டைச்சி லைனில் உட்காந்துட்டா 2 மணி நேரம் மேக்ஸிமம் 2-3 மணி நேரம் பார்த்துலாம்னு சொல்கிறாங்க. அங்கே திருப்பதி போயிட்டு வந்தாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. ஒரு வேண்டுதல், சூரியன் நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இல்லையா, அப்போ வேண்டிங்கன்னா ஒரு 1.5 மாதம் இருக்கும். போனோம் இப்போ 17 ஒரு ஷூட் இருக்குன்னாங்க. மெசேஜ் இப்போ தான் வந்துச்சு, போஸ்ட்போண்ட் ஆகிருக்குன்னாங்க. ரொம்ப நல்லதாக போச்சுப்பா, நான் மொட்டைச்சி வந்துடுறேன், நடிக்கிறப்போ விக்கு போட்டு நடிக்கிறேன்ப்பான்ட்டேன். ஓகேன்ட்டாங்க. ஸோ அந்த தைரியத்தில் புதன்கிழமை கிளம்புறேன் திருப்பதிக்கு. உங்களும் சேர்த்து வேண்டிக்கிறேன். திருப்பதியில் இருக்கிற பிரதர் வந்து அவர் சீனு ஃப்ரம் திருப்பதி நிறைய கமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ அவர் பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பதிக்கு வரேன், என்ன டைம் வரேன் சொல்லிட்டு காலையில் ஒரு 6 மணி 7, 8, 9, 10 மணிக்கு கீழ் திருப்பதியில் இருப்பேன். அது கடாலூர் சைடு. ஓகேங்களா? ரைட். சாரி துன்னக மூடக்க தமிழ் துன்னக கண்ட தமிழ் துன்னக அம்பல துன்னக சாய்பாபா துன்னக குடரஜி துன்னக நக்க புட்டி துன்னக தஞ்சி துன்னக செவண்ட துன்னக அடு துன்னக எத்தனை மணி கொண்டு வந்துடுவாங்க. உன்னை தந்திய கண்ணமை தந்திய தெய்வமே என்றும் இத்தனை பேர் தந்துட்டு அவன் சாப்பிடுவான். நல்லா இருக்க நம்ம சாப்பிட்றோமா? ஆடு நான் வந்து சீட்டு ஒரு 10th முடியாது முன்னாடி சீட்டு கம்பெனி வேலை செஞ்சேன். சிலதெல்லாம் மறக்க முடியாது. அப்போ வந்து சீட்டு கலெக்ஷன்னா எப்படின்னா, ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு 300-400 பொருள் கொடுத்துருவாங்க. டெய்லி 5 ரூபா அவங்க வீட்டில் தருவாங்க, இல்லை டெய்லி 2 ரூபா தருவாங்க. அது கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் சைக்கிளில் போவேன். கம்பெனி பேர் வேலவன் அண்ட் கோ. எங்கே இருந்தால் பாண்டியன் தேட்டர் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. பேர் ஸ்ட்ரீட் முத்தியாமுதலி தெருவா இல்லையா? முத்தியாமுதலி தெரு நினைக்கிறேன். ஆமாம், முத்தியாமுதலி தெரு. அங்கே வந்து வேலவன் ஒரு சின்ன ஒரு கம்பெனி, சீட்டு கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து 10th லீவில் போயிருந்தேன் நினைக்கிறேன். கரெக்ட். அப்போ வந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சாங்க. ஈவினிங் டைம் வேலை செஞ்சேன். லீவில் வந்து ஃபுல் டே இருப்பேன். அவர் அண்ணன் பேர் மனோகர், அவர் இறந்துட்டார். बाबा हमको काफी बाल मच्छी दो दूर काफी सर ओके
அந்த கம்பெனி வந்து எப்படின்னா சீட்டு கம்பெனி அது. இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் காசு கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபுல் இயரில் சுற்றி கலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ கலெக்ஷன் காசு இருந்தோன்னா அந்த கம்பெனியில் வந்துட்டு ஏதாவது பொருள் வாங்கி போவாங்க. இப்போது 300 சேர்த்துனா 500 பொருள் வாங்கிட்டு 300 கொடுத்துட்டு 200 பேங்க் வைப்பாங்க. அப்போல்லாம் 2 ரூபாலாம் கொடுப்பாங்க. சைக்கிளில் வீடாக போவோம். எங்கன்னா கொருக்குப்பேட்டை, நேதாஜி நகர், எம்கேபி நகர், அகரம் எல்லா இடத்துலையும் சைக்கிளில் தான் போவேன். சைக்கிளில் போய்ட்டு காசு கலெக்ஷன் பண்ணுவேன். காசு 100 ரூபா கலெக்ஷன் பண்ணால் எனக்கு கமிஷன் 1 ரூபா. 100 ரூபா கலெக்ஷன் பண்ணால் எனக்கு கமிஷன் 1 ரூபா. ஒரு வீட்டில் 2 ரூபா 5 ரூபா அது மாதிரி தர மாட்டாங்க. அதுபடி அந்த கம்பெனியில் வேலை செய்கிறப்போ நிறைய வீட்டு கலெக்ஷன் போயிருக்கேன்னா அப்போது ஒரு வீட்டில் வந்து நல்ல ஒரு வாசனை, பிரியாணி வாசனை வச்சிங்களேன். நான் போய் கலெக்ஷன் போகிறேன், தம்பி வெளியே நில்லுப்பான்ட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் நிற்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் மேலே தப்பு தான், அப்புறம் அவங்கள சொல்லிட்டு நான் நின்றுதான். கிட்டத்தட்ட அவன் சாப்பிட்றது எனக்கு தெரியுது. அவங்களும் என்ன பார்க்க, நான் அவன் பார்க்குறேன். பாப்பா தம்பி சாப்பிட்டுன்னு சொல்ல ஒரு வார்த்தை சொல்லி நான் சாப்பிட்ருப்பேன். அப்போது நான் சின்ன வயசு தான், ஒரு 85, 87, 16, 17 வயசு தான் இருக்கும். அப்போலாம் எப்படி இருப்பேன் பாருங்க, நான் ஒல்லியாக இருப்பேன். அப்போது நல்லா சாப்பிடுவேன். அப்போல்லாம் நல்ல ஒரு வாசனை. அப்போல்லாம் சிக்கன் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, மட்டன் மீன் தான். சிக்கன் இருக்குது, பட் இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது வந்து லேட்டஸ்ட்டு. அப்போல்லாம் உங்களுக்கே தெரியும், பிரியாணி ஒரு 30 வருஷம் முன்னாடி இல்லை 35 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி ஹோட்டலில் மட்டும்தான் இருக்கும். ரோட் சைடு கடையில் பிரியாணி கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? 35 வருஷம் முன்னாடி பிரியாணி பெரிய பெரிய ஹோட்டலில் மட்டும்தான் இருக்கும். இந்த ரோட் சைடில் தள்ளுவண்டியில் பிரியாணி டங் தட்டுறாங்க இல்லையா, 100 ரூபா பிரியாணி, 80 ரூபா பிரியாணி கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வண்ணாரப்பேட்டையில் பாம்பே ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் பிரியாணி எங்கள் அப்பா கூட்டின்னு போய் வாங்கி தருவார். அதுதான் பிரியாணி. வேறு எங்கேயுமே பிரியாணி கிடையாது. கடந்த ஒரு 15-20 வருஷத்தில் தான் பிரியாணி கடை நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நான் சொல்ல கருத்து தானே. அதே மாதிரி இப்போ வந்து பாண்டியாஸ் ஒரு ஹோட்டல் இருக்குது வண்ணாரப்பேட்டையில். அதை பண்ணிப்பேன். இப்போ வந்து சென்னையில் வந்து நல்ல பெரிய ஒரு நான்வெஜ் ஹோட்டல்னா அங்கே வந்து வண்ணாரப்பேட்டை வந்து பாண்டியாஸு. இங்கே வந்து நிறைய அஞ்சப்பர் நிறைய ஹோட்டல் வந்துச்சு. எனக்கு வந்து ஒரே ஒரு பெரிய ஆசை இருக்குது எனக்கு. அது எப்போ நிறைவேறுமோ அது எனக்கு பெரிய ஆசை. அவங்கள அது ஆசையெல்லாம் கூட இருக்கலாம். மதுரையில் ஒரு ஹோட்டல், மதுரை முனியாண்டி விலாஸ், மதுரையில் முனியாண்டி விலாஸ். அதே மதுரையில் ஒரு பெரிய ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. பெரிய ஆசைலாம் கிடையாது, அதுதான் எனக்கு ஆசை. அது எப்போ நிறைவேறும்னு தெரியல. எல்லா ஊர்லேயும் ப்ரோக்ராம் வருது. எனக்கு மதுரையில் ப்ரோக்ராம் வந்ததில்லை, போய் பார்க்கணும். நான் மதுரை வந்து எப்போ போனேன், 17 வயசில் போனேன். 15 வயசில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சின்ன பையன். அப்போது எனக்கு 15 வயசுனா எனக்கு 10 வயசு 9 வயசு இவனுக்கு வச்சுன்னு போனேன் நான். அது டூர் பழனி மதுரைலாம் எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார் பஸ்ஸில். சைக்கிள். ஐயோ பேசாத, சாப்பிட்றப்போ நான் தான் பேசுகிறேன்டா, நீ சாப்பிட்ட அப்புறம் பேசுனா. சாரிங்க, நான் பேசினா அவனு பேச. இன்னும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பாபண்ணா நீங்கள் பேசுறது கேட்க நாங்கள் வரல, சூரி பேசுறது கேட்க தான் வந்திருக்கேன்னாங்க. அதோட நான் பேச்சை கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் பேசியிருந்தாங்க மதுரையில் ஒரு பெரிய மில்ட் ஹோட்டல் சாப்பிட்ணுன்னு ஆசை. அந்த ஆசை எப்போ நேரம் தெரியல. குழந்தை தான் பதில் சொல்லணும். நான் ஃபுட் லவர் தான். தடியா குண்டா எல்லாமே சொல்லுவாங்க, கமெண்டில் திட்டுவாங்க, நேரில் சொல்ல பின்னாடி காது பட கேட்பாங்க என்ன குண்டா இருக்கு. இப்போ நான் வந்து குண்டா இருக்கேன்னா என்னோட குண்டா இருக்கவங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். எவ்வளோ குண்டா இருப்பாங்க, நேரில் பார்த்தா தெரியும் நான் குண்டா இருக்கேன். வீடியோவில் வச்சு நான் கொஞ்சம் குண்டா, நேரில் பார்த்தா தெரிஞ்சிடும் நான் குண்டா இருக்கேன் இல்லையான்ட்டு. நிறைய பேர் சொன்னாங்கன்னா வீடியோவில் பார்க்கறது நேரில் பார்க்கறது வேறு மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஆமாங்க, இப்போ 93 கிலோ 94 கிலோ தான் இருந்தேன், 100 கிலோ இருந்தேன், கம்மியாகிட்டேன். அப்புறம் நம்ம பிக் பாஸ் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு ஃபினான்ஷியர், அவரை கம்பேர் பண்ணால் எப்படி இருப்பேன். மன உளைச்சல் படத்தில் ஏன்டா எந்திரிச்சு போன அவர் பார்த்து நான் எவ்வளோ இல்லையா தெரியுது. அந்த ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்குறேன், ஃபோட்டோ தான் போகிறேன் பாருங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. அதை அவர்கிட்ட பேசிட்டு வர அந்த ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்க. ரவிச்சந்திரன் பாரு நான் நிற்பேன், அவர் பிக் பாஸில் குண்டாக வந்தார் இல்லையா, அவர் பாரு நான் நிற்கிறேன், எப்படி நிற்கிற மட்டும் பாருங்கள். அந்த ஃபோட்டோ இருக்கான்னு தேடி பாருங்க, தெரிஞ்சா இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். வெயிட்